பொழுது விடிஞ்சாலும் பொழுது போனாலும் சரி, கடவுளே துணையென்று வாழும் கண்கலங்கி நிற்கக்கூடிய நிலையிலுமே கடவுளை விட்ட நமக்கு யாரும் இல்லைன்னு வாழக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல பல பேரால அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அடடா நம்மளால ஒண்ணும் முடியாது போலன்ற அளவுக்குலாம் எல்லாராலையுமே மட்டம் தட்டப்பட்ட வாழ்க்கையை தான் மகரம் வாழ்ந்துட்டு இருக்கு. இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? இதோட இவங்கள மாத்திக்க முடியாத காரணம் என்ன தெரியும்? எல்லார்ட்டயும் உண்மையா இருக்காங்க. மனசுல பட்டத வெளிப்படையா பேசுறாங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு. அவங்களுக்கும் சில உணர்வுகள் இருக்குன்னு சொல்லிட்டு, தன்னுடைய கஷ்டங்கள கூட மறைச்சுக்கிட்டு, மத்தவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வழி குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தான் கஷ்டமே பல மூட்டை வச்சிருந்தாலும், மத்தவங்களுடைய கஷ்டம் மூட்டையுமே சுமக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரர். நம்முடைய அதிபதி சனீஸ்வர பகவான். எல்லாரும் சொல்றாங்க, சனியை பார்த்தாலே அப்பா அவள்தான் அவரால் தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட போறோம். அவர் நம்ம ஒட்டுமொத்தம் முடிச்சு விட்டுருவாரு அப்படி இப்படிங்கிறாங்க. பட் அவரை வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்றேன், நல்லது கெட்டதுக்கு தகுந்தாற் போல பலன் தரக்கூடியவர். அதனாலதான் மகர ராசிக்காரர்களும் நல்லது செஞ்சீங்களா மனசை விட்டு பாராட்டிடுவாங்க, கெட்டது செஞ்சீங்களா நீ பண்ற தப்புன்னு சொல்லிட்டு பட்டுப்படான்னு பேசிட்டு போயிருங்க. இதனாலவே யாருக்குமே பிடிக்காத ராசி கூட மகர ராசி சொல்லும். இப்படிப்பட்ட நிலையில தினம் தினம் கண்ணீரும் கம்மளையுமா தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது இல்லையா? இப்படிப்பட்ட மகரத்திற்கு ஒரு நாளாவது நம்ம நிம்மதியா இருந்துட மாட்டோமா? ஒரு நாளாவது நமக்கு அந்த கடவுள் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்ற ஏக்கத்தோட இருக்கக்கூடிய மகரம் குரு பகவானால அடுத்த ஒரு வருட காலத்திற்கு நல்லா இருக்க போறீங்க. இனி தொட்டதெல்லாம் பொன்னா மரம் அதிர்ஷ்டம். ஆனா ஒரு சில விஷயங்கள் உங்களை வச்சு செய்யும். அதுல மட்டும் கண்ணும் கருத்துமா கவனமா இருந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஓகேங்களா? சோ அந்த வகையில மங்களக்காரகன்னு பெயர் எடுத்த குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம் பணம் ஒருக்கு நல்லா இருக்குன்னாக்க நம்மளோட ஜாதகத்துல குரு பகவான் நல்ல நிலையில இருக்கும். சரிங்களா? ஏன்னா சுக்கிர பகவானும் பணம் கொடுக்கக்கூடியவர் தான், அவர் கொடுப்பாரு. பட் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது பெரிய அளவுல இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை மகரத்துக்கு கொடுக்க போறார். ஏன்னா மகராசிகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர ரன்னர் ருணர் ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்துல மட்டும் வெற்றி கிடைக்க சொல்றேன். இந்த சாதாரண பிரச்சனை டென்ஷனு யாரை பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு ஏழரை இழுத்து வந்து விடுறாங்க. ஆனா பாவம் பார்த்தாக்கா அதுக்கு மேல நமக்கு பெரிய பாவம் மூட்டையை தலையில கட்டுறாங்க. நல்ல தேவைக்கு பயன்படுத்தி தேவையில்லைனாக்கா துச்சமா தூக்கி பேசுறாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இப்படி வாழக்கூடிய மகரத்திற்கு ஆரோக்கியத்தை கவனம் வச்சுக்கோன்னு சொல்றாங்க. மற்றபடி குரு பகவான் வந்துட்டு ஒரு ராசியில நீச்சமாகிறார். செவ்வாய் உச்சமா இருக்கிறார். 6ல குரு வரப்போ தலை மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆரோக்கியத்துல அதீத கவனம் வேணும். இதுல வயிறு உபாதைகள்லையுமே கவனமா இருக்கணும். தொடைகள்ல பிரச்சனை, இதுல கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை வராம பார்த்துக்கிறது சிறப்பான விஷயம். அதே போல அதிக கடன்களை வாங்கி கஷ்டப்படாதீங்க. ஆனா மகர ராசி ₹1 வாங்கினாலும் அது உங்களுக்காக வாங்கியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம வாங்கி கஷ்டப்படக்கூடாது, இருந்தா பார்ப்போம் இல்லையா கவுந்தடிச்சு படுத்துப்போம். இதுதான் வந்து மகரத்துடைய நிலை. ஆனா மத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்க்க பொறுக்க முடியாம சரி சரி நான் வாங்கி தரேன் அந்த மாதிரி தான் தலையை கூட்டு மாட்டியிருப்பீங்க. இது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஸோ இனியாவது அதுல இருந்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. கொஞ்சம் இல்லை ஒட்டு மொத்தமா விட்டுடுங்க. யாருக்கும் பறிஞ்சு கட்டிட்டு போகாதீங்க, யாருக்கும் ஜாமீன் நிக்காதீங்க, யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண்ணிடாதீங்க. அதே போல செவ்வாய் உங்க ராசியில உச்சம் மகரர். யாரையுமே பகச்சிக்காதீங்க. யாரு நல்லவங்களும் வேணாம், யாரும் நமக்கு கெட்டவங்களும் வேணாம். அதே போல இதை தாண்டி வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கிறாரு குரு பகவான். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. கடன் பிரச்சனையா இருக்கட்டும், உடல் ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கட்டும், மற்றவங்களோட பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கு தம்பி, அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோ, பாதுகாத்துக்கோ, இதெல்லாம் இனி வேணான்னு தான் குரு பகவான் சொல்றார். சரிங்களா? இதுல இந்த குருவால உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், வரக்கூடிய வாய்ப்புகள் நிலைச்சிருக்க பெருமாளை வழிபாடு செய்யறது நல்லது. அடுத்தா 7.5 ஆண்டு காலமா மகராசிக்காரங்க பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த இழக்காத ஒண்ணுமே இல்லை. உறவுகளை இழந்திருப்பீங்க, சொத்து பத்துக்களை இழந்திருப்பீங்க, நகை நட்டுன்னு எல்லாத்தையும் இழந்து நிறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு 3-12க்கு உரிய கிரகம் 6ஆம் இடத்துல மறைகிறது நல்லது. 7.5 சனி விடுபட்டு 2ல ராகு 8ல கேது வர நிலையில உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏற்றத்தை பார்க்க போறீங்க. பணம், பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியை பார்க்க போறீங்க. இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்றவங்களாம் தொழிலை விரிவுபடுத்துங்க. நிறைய கிளைகளை ஆரம்பித்து புதிய தொழில்களை ஆரம்பித்து நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே அருமையான வெற்றி கொடுக்கும். இந்த வெற்றிகள் தொடர விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யறது அற்புதமான பலன்கள். அதே போல எடுக்கக்கூடிய காரியங்கள்ல சமீப புத்தியோட செயல்படணும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. குறிப்பா அற்புதமான பலன்கள் இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய நேரத்துல மருத்துவத்துறையில இருக்கிறவங்க, மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க,
இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா சின்ன வாய்ப்பா கூட இருக்கும். அத நீங்க அழகா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, அது பெரிய அளவிலான மாற்றத்தையும், ஏற்றத்தையும் கொடுத்துரும். அதே போல குடும்பத்துல எந்த விஷயத்திலுமே மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. அதே போல நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு விவகாரங்கள் பேசுறோம், செய்றோம், ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா கூட பலமுறை யோசிக்கணும். குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுங்க. நல்லதோ, கெட்டதோ பேசி முடிவெடுக்கிறது சிறப்பு. இதோட வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு விளக்கேற்றது நல்லது. காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள 3 நெய் விளக்குகளை ஏற்றி அந்த குரு பகவானுக்கு வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும். அதே போல படிக்கூடிய குழந்தைகளா இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும். அதே போல ஏழை மாணவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச படிப்புக்கான உதவிகள் செய்யுங்க. நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறதோ, அவங்கள படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதோ, இல்லை துணிமணி வாங்கி கொடுக்குறதோ, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. நல்லதே நடக்கும். இதோட மற்றவங்க உங்களை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னாலும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அவங்களால நமக்கு ஒரு பிரச்சனையா, வேண்டாம் அந்த உறவே வேண்டாம்னு சொல்லிட்டு துண்டிச்சுக்கோங்க. மற்றபடி எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, எங்க நீங்க இருந்தாலும் சரி, நாசுக்காக பேசி சாதிக்க போறீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையுமே பெருசுப்படுத்தாம தீர்க்கிறது நல்லது. நீங்களே உட்கார்ந்து பேசுங்க. அதே போல வேலையில வேகமா செயல்படுறது நல்லது. ஒரு வருடத்துக்கு புதிய வேலை மாற்றம், வேலையில முன்னேற்றம், சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம், இந்த மாதிரி ஒரு அளவுக்கு வாழ்க்கையை சாதிக்கூடிய அளவுக்கு தான் வாய்ப்புகள் அமையும். இதோட உடல் பருமன், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால திரும்ப மகர ராசிகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், ஆரோக்கியத்துல கவனம். அது சுவர் இருந்தாதான் சித்திரம் வர முடியும். நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் எதுவா இருந்தாலும் சமாளிக்க முடியும். இந்த மகர ராசிக்காரங்க வீட்டுல இல்ல, ஒரு வீட்டுடைய ஒட்டுமொத்த பொறுப்புமே இவங்க தலையில தான் இருக்கும். இது இல்லைன்னு மறுக்க முடியாது. சொல்ல கவனமா இருங்க. அதே போல ஏழரசனி உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலைங்க. வேலை, கடன், எல்லா விதமான பிரச்சனையுமே இப்ப சரியாக போகுது. இதோட கோமாதாவை பூஜை செய்யறதும், அதாவது ஒவ்வொரு அனுதினமும் நீங்க அந்த கோமாதாவுக்கு, பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க, முடிஞ்சா கொடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல மகர ராசிக்காரங்க சனிக்கிழமை எல்லாம் உங்க சனீஸ்வர பகவானை வழிபாடு முடிச்சுட்டு பசுமாட்டுக்கு அகத்திக்கரை கொடுங்க, வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. அதே போல ஏதாவது ஒரு தானியங்களோட வெல்லம் கலந்து உணவளிக்க கூடான கூடி தேவர்களுக்கு நீங்க உணவளித்த புண்ணியம் சேரும். எப்பிறவில நீங்க செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுடைய தலையில இருந்தாலும் சரி, அந்த பாவ கணக்கு சுத்தமா விட்டு விலகும். உடைய பாவ கணக்கு 0 ஆகிறதுக்கு கோமாதா வழிபாடு, கோமாதா சேவை சிறப்பான விஷயம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட மகராசியை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலும் சரி, எப்படியாச்சும் முதலிடத்தை பிடிக்கணும், உண்மையா உழைக்கணும். சிரமங்களையுமே சிரித்த முகத்தோட அணுக்கூடியவங்க நீங்க. உங்களுக்கு இந்த குரு பகவான் எல்லா விதங்கள்லயுமே ஆதாயத்தை அளிக்கூடியவரா இருக்கார். இவரால குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்க போகுது. பல வகைகள்ல பணவரவு இருக்கும். எல்லா விஷயங்களுமே வெற்றி கிடைக்கும். ஆனா பேச்சில் நிதானத்தை பார்த்துக்கோங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குல வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் இருக்க போகுது. சந்தேகம் தீரப்போகுது. தாம்பத்தியம் இணைக்க போகுது. ஆனா எக்காரணத்தை கொண்டு குடும்ப விவகாரங்கள்லயோ, தொழில் விவகாரங்கள்லயோ, இல்ல நட்பு ரீதியாவோ எந்த விஷயத்திலுமே 3வது நம்முடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கும். அனுமதிக்கவே அனுமதிக்காது. அதுவே உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்காரு. உத்தியோகத்துல அதிரடியான முன்னேற்றத்தை கொடுப்பாரு. மேல் அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்கும். பணி சுமை இருக்கும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும். இதோட ஒருவேளை நீங்க பணி செய்யக்கூடிய இடங்கள்ல கொடுக்கல் வாங்கல் வச்சிருந்தா அது முதலாளிக்கோ மேல் அதிகாரிகளுக்கோ தெரியாம செய்ய வேணாம். அதே போல மேல் அதிகாரிங்க நம்ம கிட்ட நெருக்கமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும். மற்றபடி கௌரவ பதவிகள் தேடி வரும். அலுவலக ரீதியா வெளியூர் பயணம் போயிட்டு வரீங்க. சொந்த ஊர்ல ஒரு செல்வாக்கு கூட போகுது. இது மட்டும் இல்லைங்க, ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். வீடு வாங்குறது, வீடு கட்டுறது நல்லபடியா நிறைவேறும். அறகுறையா நின்று போனா வீடு கட்டுற வேலையோ இல்ல ஏதாவது கட்டுற வேலையோ இப்போ முழு மூச்சோட கட்டி முடிச்சு அதற்கான அனுமதி வாங்கி குடியேற போறீங்க, பால் காய்ச்ச போறீங்க. அதே போல தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். கல்வியில உங்களை மேம்படுத்திக்க போறீங்க. தள்ளி போனா மகனுக்கோ மகளுக்கோ திருமணங்கிறது கைக்குடி வரப்போகுது. விஐபிகள்லாம் முன்னணி நடத்தி கொடுப்பாங்க. அதே போல அரசியல்வாதிகளுக்கு தலைமைக்கு நெருக்கமாவீங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண்ணிடாதீங்க. அதை மட்டும் தவிர்க்கணும். மற்றபடி உங்களோட முயற்சிகள், ஆலோசனைகள் எல்லாருமே ஏற்றுப்பாங்க. வெற்றி பெறுவது நிச்சயம்தான். இது மட்டும் இல்லைங்க, குரு பகவானால வாழ்க்கையில திடீர் திருப்பம் இருக்கும். தந்தையரோட உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் கொஞ்சம் அடிக்கடி செலவு வைக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல திடீர் பணம் இருக்கும். வியாபாரிகள் பல வகைகள்ல லாபத்தை பார்க்க போறீங்க. சிலருக்குலாம் ஷேர் மார்க்கெட் மூலமே பணம் வரும். இதோட
நம்ம வளரவே கூடாதுன்னு நினைச்சாங்க பார்த்தியா, நம்ம வந்து அழிஞ்சு போகணும்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல உயர்வான நிலைக்கு போக போறீங்க. வளர்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதே போல வெற்றி தோல்விங்கிறது உங்களுடைய உழைப்பினாலையுமே நிர்ணயிக்கப்படும். என்னதான் நேரம் காலம் சாதகமா இருந்தாலும் உழைப்ப உண்மையா போடுங்க. அதுல குடும்ப அந்தரங்க விஷயங்கள்ல யார்ட்டையும் சொல்லாம இருக்கிறது சிறப்பு. அமைதியா செயல்படுங்க. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டுமே தெரிவிக்காதீங்க. ஒருவேளை செய்யக்கூடிய வேலை சக்சஸ் ஆயிட்டா கூட அதற்கான வெற்றியை கூட வெளியில தெரியாம பார்த்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. மகரத்திற்கு கண் திருஷ்டி தான் ஊறு பட்டதா இருக்கு. ஒரு அடி ஏறுனா 100 அடி சறுக்கிட்டு போகுது. மற்றவங்களுக்காக ஒரு அடி ஏறினா 2 அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. மகரெல்லாம் மண்ணோட மண்ணா போனா கூட சரி, நம்முடைய சமாதியில வந்து திட்டக்கூடிய அளவுக்கு நம்ம சமாதியில வந்து ஐயோ அன்னைக்கு அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தேன்னு பேசக்கூடிய அளவுக்கு தான் சொந்த பந்தங்கள் உறவுகள்லாம் எல்லாமே இருக்கு. பார்த்து சூதானமா இருந்துக்கும். அதுல உடல் ஆரோக்கியத்துல திரும்ப திரும்ப சொல்றேன், கவனம் தேவை. மனைவியோ தாயோ அப்பப்போ மருத்துவர்கிட்ட கூட்டு போற மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்திலுமே அக்கறை வச்சுக்கோங்க. இதுல ஒரு சில விஷயங்களை திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடத்தி வைப்பீங்க. திருமணம் கைக்கூடி வரும். விலை உயர்ந்த நகைகளை வாங்குவீங்க. அறகுறையா நின்று போனா வீடு கட்டுற வேலையை இப்போ செஞ்சு முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. அரசாங்க காரியங்கள் உடனடியே நடக்கும். எதிர்பாராத பணம் கைக்கு வரும். சிலர் வந்து வீட்டை விரிவுபடுத்துவீங்க. இது மட்டும் இல்லைங்க, இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கைக்குரிய தடைகள் எல்லாமே உடைப்பட போகுது. குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவங்களுடைய விருப்பங்களை கேட்டறிஞ்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க. சொத்துக்களை வாங்குவீங்க. சொத்து சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதகம் முடியும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் யாரையும் நம்பி அகலக்கால் வைக்காதீங்க. நீங்க உண்டு, உங்க தொழில் உண்டு. தொழிலுமே கூட எப்பவுமே இருக்கக்கூடிய முதலீடை வச்சு உருட்டுங்க. அதிகமா முதலீடு பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், இல்லை செய்யா தொழில செய்யலாம்னு யாரும் சொன்னா இவங்க சொன்னா எதுவும் பண்ணிடாதீங்க. குறிப்பா பங்குதாரர்களை வந்து எடுத்தறிஞ்சு பேசாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. சரிங்களா? அடுத்த உத்தியோக பணிகள் இருக்குங்க. மேல் அதிகாரிங்க கிட்ட பாராட்டு கிடைக்கும். வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதற்கேற்ற மாதிரி அங்கீகாரம், பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் தேடி வரும். வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். கன்னித்துறையில் இருக்கவங்க உற்சாகத்தோட காணப்பட போறீங்க. கலைஞர்களுக்கு அரசு வகையில பாராட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த குரு பகவான் புதிய புதிய உத்திகளை கையாண்டு இலக்கை எட்டி பிடிக்க வழி கொடுக்குறார். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் சரிங்க, இந்த குரு பயிற்சிங்கிறது பிரச்சனையால சிதறி கிடந்த உங்களை சீர் செய்யறது மட்டும் இல்லாம மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலும் தான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்களே, போதும், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனியாவது கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாம, அடுத்தவங்களுக்காக வருத்தப்படாம, நமக்காக உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிங்க. ஆரோக்கியத்துல இருந்து உடைய தொழிலில் இருந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய சேமிப்பு என்ன, குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், கணவருக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். உனக்குன்னு சுயநலமா ஒரு 10 நாள் யோசிச்சு பாரு. அதிலே உங்களுக்கு மாற்றம் வரும். எந்த அளவுக்கு இத்தனை நாளா நம்ம ஏமாந்துருக்குங்கிற ஒரு புரிதல் வரும். நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு தான் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை முன்னாடி நோக்கி போறதும் இல்லை நம்ம பின்னாடி நோக்கி வர்றதும். ஸோ மகர ராசி இத்தனை நாள் வரைக்கும் அவளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கல, திட்டமிடலை, செயல்படலை. மற்றவங்களுக்காக திட்டம் போட்டீங்க, மற்றவங்களுக்காக செயல்பட்டீங்க. மிஞ்சினது அசிங்கம், அவமானம் தான். இனியாவது நல்லா கொஞ்சம் விழிப்புணர்வோட சுறுசுறுப்பா உங்களுக்காக வேலை பார்க்க ஆரம்பிங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். குருவே துணை, குரு பகவானே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக.